ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உண்மையாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த முட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் ரைஸ் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டயட் இருக்கிறவங்களும் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து டயட் இருக்கிறவங்களுக்கு தனியாகவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தனியாகவும் வந்து இப்போ நான் செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரே கலரில் 2 மாங்காய் அப்படிங்கிற இதில் தான் நான் இப்போ பண்ணுறேன். ஓகேங்களா, இது எப்படி பண்ணணுங்க இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் டெய்லியும். அதனால் டயட் இருக்கிறவங்க அதனால் முட்டை வந்து ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எப்படி பண்ணணுங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக்காக தாளிக்கிறது தான் இது. ஆல்ரெடி சமையல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம், இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வரமிளகா போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி, சின்ன ஒரு தக்காளி போட்டுங்க, அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு மட்டன் பிடிச்சா மட்டன் மசாலா போட்டுக்கலாம், இல்லைனா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான். ஓகேங்களா, உங்களுக்கு அப்புறம் லைட்டாக வந்து மல்லித்தூள் இது மாதிரி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இந்த பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா கூடி குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும். மல்லிப்பொடி அரை ஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் அரை ஸ்பூனு, சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன், அது மாதிரி போடுங்க போதும். இது வெங்காயமெல்லாம் ஃபுல்லாக தாளிச்சதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் போட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றணும். ஒருத்தருக்குன்னா 2 முட்டை போதும், 2 பேர்னா 4 முட்டை இது மாதிரி போட்டுக்கணும். நான் டயட்டுக்காக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக் பொரியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் கொஞ்சம் இருக்கிறது வந்து ரைஸ் போட்டு எக் ரைஸாக மாற்ற போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வரும். இது டயட் இருக்கிறவங்க இது மாதிரியா செஞ்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம், உங்களுக்கும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 5 முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பொரியல் மாதிரி செஞ்சுட்டோம். இது கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து டயட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க இது மாதிரி. அப்புறம் எக் ரைஸ்க்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நான் வந்து இது டயட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நம்ம எக் ரைஸாக இப்போ கன்வெர்ட் பண்ணிடுவோம். சூட சாப்பாடு செஞ்சாச்சு. அப்படியே சூடாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உதிரி உதிரியாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஆளுக்குன்னா அளவாக போடுங்க, 2 ஆளுக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வந்து லாஸ்ட்டாக கிளறும் போது கொஞ்சம் போடணும். ஓகேங்களா, இப்போ கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது ஏதாவது பத்தலைன்னா திரும்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். பரட்டி இது பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணுவோம். திரும்ப பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பொடி போட்டேன், மட்டன் பொடி தான். அப்புறம் அப்படியே மேலே கொத்தமல்லி தூவி அப்படியே ஒரு பரட்டி விடுங்க. இது வந்து நான் வறுத்து அரைச்சிருக்கேன், அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எதாவது காரம் எதாவது பத்தலை அப்படின்னா திரும்ப கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சுவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பருங்க, பயங்கர டேஸ்ட்டு. கடையில் நம்ம வந்து 60 ரூபாய் 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு பாருங்கள். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 முட்டை போட்டாலே போதும். ஓகேங்களா, இது 3 பேர்த்துக்கு செஞ்சதுனால கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கோம். அப்படியே இது டயட் இருக்கிறவங்களுக்கு எக் பொரியல் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.